ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தூசியாஸ்ட் இருக்கா இல்லை நான் எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்லீப்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக அவர் ஹெல்த்தியாக இருக்காது. இந்த மீட்டு நான்வெஜ் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. மாம்ச வர்க்கம் சொல்லி என்னென்ன மீட் சாப்பிடணும்னு இதிலே சொல்லிட்டு இருக்கு. அதனால தான் நார்மலாக ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கும்போது டாக்டர்ஸ் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கு. அது ரெண்டுமே அப்படி தான் பாடியில் ஆக்ட் பண்ணிடும். கால்சியம் கம்மியாக சான்ஸ் இருக்குது, வைட்டமின் டி கம்மியாக ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் காலையில் எழுந்திருச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். யூரின் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூரின் இன்கான்டினன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஆயுர்வேத விதி பிரகாரம் ஹெல்த் என்னன்னா சமதோஷ சமாக்னிஷ்ட சமதாது மலக்ரியாக பிரசன்ன இந்திரியாத்ம மனாக சொஸ்த இத்தியாபிரியதே. என்னாச்சுன்னா சமதோஷம் பாடி ஃபங்க்ஷனில் கிளியராக இருக்கணும், பாடி கான்ஸ்டிடியூஷன் கிளியராக இருக்கணும், நம்ம யூரின் போகிறது மோஷன் போகிறதெல்லாம் கிளியராக இருக்கணும், அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். பிரசன்னா இந்திரிய ஆத்மா அவர் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். எப்படி அது கண்டுபிடிக்க முடியும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்தூசியாஸ்ட் இருக்கா இல்லை நான் எழுந்ததுக்கு அப்புறம் ஸ்லீப்னஸ் அந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக அவர் ஹெல்த்தியாக இருக்காது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இங்கே ஹெல்த் செக்கப்புக்கு போயிட்டு பிளட் ரிப்போர்ட் நார்மலாக இருக்குது, ஸ்கேனிங் நார்மலாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஹெல்த்தி எல்லாம் நீங்கள் அன்ஹெல்த்தி தான். அப்போ ஒரு பர்சன் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயம் தினச்சரிய அத்தியாயம் அந்த மாதிரி ஆயுர்வேதத்தை சொல்லிட்டு இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு பிராமே முகூர்த்தை உத்திஷ்டது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. ஏர்லி மார்னிங் சன்ரைஸுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ப்ரஷிங் பண்ணி அதுக்கப்புறம் அபியங்கம் பண்ண சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் குளிக்க சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அஞ்சனம் சொல்லிட்டு இருக்கு, நம்ம கண்ணை எழுதுவோம் இல்லையா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஹெல்த்தி டயட் வரும்போது தான் இந்த மாதிரி ஷட்ரசயுக்த ஆகாராஸ் 6 ரசம் நம்ம சாப்பிட்ற விஷயத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மீட்டு நான்வெஜ் எடுக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்படி கிடையாது. மாம்ச வர்க்கம் சொல்லி என்னென்ன மீட் சாப்பிடணும்னு இதிலே சொல்லிட்டு இருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குக்குடோ பல்யானான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன் சாப்பிடுறது பாடி ஸ்ட்ரென்த் ஏற்றுறதுக்கு நல்லதாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. ஆயுர்வேதா ரெக்கமெண்ட் பண்ணுற ட்ரிங்க்ஸு மெயினாக வந்து சுடு தண்ணி இருக்குது இல்லையா, கொஞ்சம் சுக்கு இல்லைன்னா மல்லி இருக்கு இல்லையா, அது போட்டு பாயில் பண்ண தண்ணி தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த டீ வரும்போது என்ன ப்ராப்ளம்னா நம்ம இதில் வந்து ஆமம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. டாக்ஸின்ஸ் ஆமம் உடம்புல இருந்துருச்சா டீ சாப்பிடும்போது என்ன ஆகும்னா டீ வந்து இந்த மாதிரி கஷாய ரசம் யுக்தம் தான். கஷாய ரசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போது ஆமம் அங்கேருந்து போகாது, அது அங்கே ஸ்டக் ஆன மாதிரி தான் உடம்புல இருக்கும். அதனால தான் நார்மலாக ஆயுர்வேதிக் மெடிசன் எடுக்கும்போது டாக்டர்ஸ் வந்து டீ காஃபி அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கு. அது ரெண்டுமே அப்படி தான் பாடியில் ஆக்ட் பண்ணிடும். கிட்னி ஸ்டோன் அந்த விஷயம் சொல்லும்போது அது வந்து நம்ம மூத்திரவக ஸ்ரோதஸ் அந்த கான்செப்டில் தான் வருவீங்க. கிட்னி ப்ராப்ளம் வரும்போது மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயந்தான் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். கிட்னி ஃபங்க்ஷன் ரொம்பவே கம்மியாகிடுச்சுன்னா வாட்டர் இன்டேக் ரெஸ்ட்ரிக்ட் தான் பண்ணணும், ஜாஸ்தி வாட்டர் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக ஹெல்த்தி பர்சன் எப்பப்போ தண்ணி குடிக்கணும்னா நார்மலாக சொல்லணும்னா அவருக்கு எப்பப்போ தாகம் வருதோ அந்த டைமுக்கு மட்டும்தான் தண்ணி சாப்பிடணும். நார்மலாக ஒரு ஹெல்த்தி பர்சன் 3 to 4 லிட்டர் அந்த மாதிரி சாப்பிட்டா போதும். இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வரும்போது ஆயுர்வேதத்தில் நிறைய டைப் சொல்லிட்டு இருக்கு. அந்த ஸ்டோன் இது இருக்கு இல்லையா, சிலிகேட் கிறிஸ்டல் இல்லைன்னா கால்சியம் கிறிஸ்டல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் டிஃபர் பண்ணிடும். அப்போ கிட்னி ஸ்டோன் வரும்போது நம்ம இதில் ஸ்ரோதஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். ஸ்ரோதஸ்னா மைக்ரோ சேனல்ஸ். இப்போ கிட்னி ஸ்டோன் வரும்போது அந்த சேனல் ஒப்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஸ்ரோதோ சோதனம் மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் மெயினாக கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேஷண்ட் வரும்போது அவர் வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கப பிரகிருதி அது எல்லாமே பார்த்து அவர் எந்த ஏரியான்னு வருதோ அதுவும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. அவர் ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளால ஒரு ப்ரோட்டோகால் சொல்ல முடியும். அது எமர்ஜென்சி கேர் மாதிரி பண்ண வேண்டிய விஷயம் தான். மெயினாக வந்து கார்டியோலஜிஸ்ட் கிட்ட போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஆனால் அவருக்கு வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை, பிபி கொஞ்சம் ஹையாக இருக்குது ஆனால் ஸ்டேபிளாக இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சா கண்டிப்பாக ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுத்துடலாம். இதிலே ஸ்பெஷலைஸ் வந்து இந்த அர்ஜுனாரிஷ்டம் இல்லைன்னா தசமூலாரிஷ்டம் அந்த மாதிரி பிரபாகரவடி அந்த மாதிரியெல்லாம் மெடிசின்ஸ் இருக்குது. அது பேஷண்ட் டிபெண்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். லேடிஸ் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஹார்மோன்ஸ் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். மெனோபோஸ் ஸ்டேஜ் அந்த மாதம் முறை ஸ்டாப் பண்ணுற டைம் வரும்போது நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கும். அதனால அவர் பாடியில் வந்து கால்சியம் கம்மியாக சான்ஸ் இருக்குது, வைட்டமின் டி கம்மியாக ரொம்பவே சான்ஸ் இருக்குது, இந்த போன் ஸ்ட்ரென்த் இருக்குது இல்லையா அது கம்மியாக சான்ஸ் இருக்குது, ஓஸ்டியோபோரோசிஸ் சேஞ்சஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால
இந்த சந்திவாதம் ஓஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா ருமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வர சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவர் மெயினாக பண்ணுறது தப்பு என்னாச்சுன்னா, நார்மலாக ஒர்க்கிங் உமன் ஆகட்டும் இல்லைன்னா வீட்டில் ஆறாகட்டும், அவர் நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டோம். காலையில் எழுந்திரிச்சு வேலை எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் டிஃபின் சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 2 hours கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா ஒரு 6 months அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் தைராய்டு ப்ரொஃபைல் சேஞ்ச் வந்துட்டு இருக்கும். நிறைய பேஷண்ட் அப்படி வந்துட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டேன். அதை லேடிஸ் அதை பற்றி சொல்லும்போது அதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, நார்மலாக லேடிஸுக்கு இந்த டாய்லெட் அது க்ளீனாக இருக்கணும் அந்த மாதிரி கிடக்காது ட்ராவல் பண்ணும்போது. அவர் அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த யூரின் வரும்போது அது அப்படியே உட்கார்ந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, அது ஒரு வேகம் தான். ஆயுர்வேதத்தில் வேகாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வர வேண்டிய விஷயந்தான் இந்த யூரின் பாஸ் பண்ணுறது, மோஷம் போகுது, நமக்கு யோனிங் கோட்டுவா வருது, இல்லைன்னா ஸ்னீசிங் தும்மல் வருது. அதெல்லாம் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறது. அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த சொசைட்டி எப்படி பார்ப்பீங்க அந்த மாதிரி நினச்சி இந்த தும்மல் வரும்போதெல்லாம் அப்படியே அடக்கிடும். அது ஒரு வாட்டி பண்ண பிரச்சனை இருக்காது. ஆனால் அப்படியே பழகிடுச்சுன்னா போக போக நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்குது. இப்போ லேடிஸ் அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்துச்சு, அதுக்கப்புறம் யூரின் இன்கான்டினன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ட்ரிப்ளிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போகிற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குது. யூடிஐ அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது.